தமிழ்நாடு மரமேறும் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வன ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவரிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். எங்களுக்கு இந்த கல் தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் இதையே வாழ்வாதாரமாக நம்பி இன்று அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. நிறைய மாவட்டங்களிலே அவர்களை அடிப்பதும் உதைப்பதும், அந்த பானைகளை உடைப்பதும், அந்த மரமேறும் பொட்டிகள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வதும் இப்படி தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. நலவாரிய தலைவர் அண்ணன் எர்ணாவூர் நாராயணனிடத்திலே 15 நாட்களுக்கு முன் நாங்கள் இந்த 3 அமைப்பின் சார்பாக சென்று அவருக்கு மனுக்களை அளித்தோம். இதற்கான தீர்வை நான் உங்களுக்கு நிச்சயம் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். இன்றுமே அவரிடத்திலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்கின்றோம், மாவட்ட கண்காணிப்பாளருக்கு மனு கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றோம். இன்று வாரிய மீட்டிங் முடிந்திருக்கின்றது. இன்றும் ஓரிரு தினங்களிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை செய்து கொடுப்பேன், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். கல் என்பது போதைப் பொருள் அல்ல, அது உணவு விஷயத்திலே வருகின்றது. இது அனைவருக்குமே தெரியும். கல் மருத்துவ குணம் வாய்ந்தது. கல் தாய்ப்பாருக்கு நிகரானது. 48 நாள் தொடர்ந்து ஒரு மரத்து கல்லை குடித்தால் அனைத்து வியாதியுமே தீர்ந்துவிடும் என்பது சான்றாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதை மது விஷயத்திலே கொண்டு வந்து தடை செய்திருக்கின்றார்கள். இது என்ன நியாயம்? பக்கத்து மாநிலமான ஆந்திரா, கேரளாவுக்கு இது அனுமதி இருக்கின்றது. அதுபோல இங்கேயும் இதற்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். மரம் உற்பத்தி, ஒரு மரமே உற்பத்தி ஆலையாக திகழும்போது நாங்கள் எப்படி இதை கண்காணிப்பது, இதை எப்படி கட்டமைப்பது என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் பாலை எடுத்துக்கொண்டால் நிறைய மாடுகள் பால் கொடுக்கின்றது. அதையெல்லாம் ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து அந்த பாலை தினம் தினம் நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். அதற்கோல் எங்களுக்கு இதற்கும் ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து இதையும் கட்டமைத்து இதை சரி செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். தவறு செய்பவர்கள், தப்பு செய்பவர்கள், அதில் மாத்திரை கலப்பவர்கள், மருந்து கலப்பவர்கள் உரிய நடவடிக்கை நீங்கள் எடுங்க. ஆனால் நியாயமான முறையில் இதற்கு ஒரு வழிவகைகளை அமைத்து, கொள்முதல் அமைத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் இது ஒரு தொழிலா, இது ஒரு வேலையா, உனக்கு ஒரு வேலை கிடையாதா, நீ இந்த தொழிலுக்கு நீ எங்கன்னா போகலாம், ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலத்தொழில் இருக்குது. அந்த தொழில் தான் அவங்களால செய்ய முடியும். நீ இந்த